கிட்டத்தட்ட ஒரு மாசமா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிட்டேன். ரொம்ப நாளாவே நாட்டு மருந்து கடையில போய் ஷேக்கா பொடி அரைக்கிறதுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாங்க ஷாம்பூ எல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த ஷேக்கா பொடி தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாவே நான் இந்த மாதிரி தான் அரைப்பேன். நல்ல குவாலிட்டியான ஷேக்கா பார்த்து வாங்கிக்கோங்க. இது கூட இன்னும் முடிய வலுவாக்குறதுக்காக கருவேப்பிலை, நெல்லிக்காய், அதோட விதைகளை நீக்கி சேர்த்துக்கலாம். பொதுவாவே வெந்தயம் முடிக்க அவ்வளவு நல்லது. இது நல்லா மாய்ஸ்சரைசிங்கா ஹேரை வச்சுக்கும். ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் பொடுகு தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கும் கோரைக்கிழங்கும் பூலாங்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஹேர் கலரை நேச்சுரலாவே மெயின்டைன் பண்றதுக்கு கார்போ அரிசி சேர்த்துக்கோங்க. நம்ம ஹேர்ல இருக்க ஆயில் பிசுக்கு போக்குறதுக்காக பாசி பயிறு சேர்த்துக்கலாம். இனி இந்த ஷேக்கா பொடி நல்ல ஷாம்பு மாதிரி நுரைக்கிறதுக்காக பூந்தி கொட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பூக்கள்ல பாத்தீங்கன்னா ஆவாரம்பூ, செம்பருத்தி பூ, ரோஜா இதழ்கள், மகிழம்பூ இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது ஹேரை நல்ல வாசனையா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. கடைசியா மறிக்குழந்து வெட்டி வேறு சேர்த்து எல்லாம் நல்ல சுக்கு போல காய வச்சு காஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான ஷேக்கா பொடி ரெடி. தண்ணியில யூஸ் பண்ணி ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணலாம். ஹேர் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது. இந்த பவுடர் உங்களுக்கு ரெடிமேடா வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே டேக் பண்ணிருக்கேன். ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க. இவ்ளோ இன்கிரிடியன்ஸும் சேர்த்து தான் இந்த பிரீமியம் ஷேக்கா பொடி ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கான்டாக்ட் அண்ட் வெப்சைட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, சென்ட் பண்ணி விடுறேன். பாய்.